தனுசு ராசி அப்படின்னாலே அழகா சொல்லுவாங்க. வில், அம்பு இதுதான் அதோட சின்னம் இல்லையா? நான் குறி வச்சா அது தப்பாது. அப்படின்ற மாரியான ஆட்கள் யாரு அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க தான். நெருப்பு தத்துவம் அடங்கிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா, உள்ள இருக்கிற ஃபயர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வொர்க்காலிக் ஃபயர்ன்னு சொல்லலாமா? வேல, 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 வேல. தனுசு ராசிக்காரங்க கிட்ட ஒரு வேலைய குடுத்துட்டீங்கனாலே போதும். அவங்க அந்த வேலைய முடிக்காம அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. இந்த வேலையில டிமிக்கி அடிக்கிறது, வேலை செய்யாம எஸ்கேப் ஆறது, இதெல்லாம் தனுசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, அந்த இடத்துல கூடிய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா, அ கிட்டத்தட்ட கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இதெல்லாம் கலந்த ஒரு அமைப்புல தான் இருக்கும். பயங்கரமான ஞானக்காரங்க. ஒரு விஷயத்த பத்தி 9 ஆங்கிள்ல யோசிச்சு வச்சு 9க்கும் சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்டின்னா, அது வந்து தனுசு தான். தனுசு ராசி அப்டின்னாலே இயல்பா எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. கொடுப்பன. எங்க பாஷையில சொன்னா, போன ஜென்மத்தில ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா தான் தனுசுல பொறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் புண்ணியம் பண்ணலையா? நான் நீங்கலாம் பண்ணலையா? அப்டின்னா, அந்த வேல ஓடிட்டுருக்கோம் போல. அவங்கலாம் பண்ட்டாங்க. அதனால தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அப்டின்னாலே புண்ணியவான்கள் அப்டின்ற மாரியான ஒரு கான்செப்ட் அப்டின்றது இருக்கு.